8 மாதத்துக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கார்டன் இப்படி சுத்தமாக கிடையாது. சுத்தமாக மெயின்டெயின் பண்ணாமல் குப்பையும் காடுமா காலே வைக்க முடியாத அளவு தான் இந்த கார்டன் இருந்தது. அப்படி இருந்த கார்டனை இவ்வளோ அழகாக மாற்றினது என்னோடய அம்மா தான். லாஸ்ட் 8 மந்த்ஸில் ஒவ்வொரு தடவை வீட்டுக்கு வரும்போதும் அவங்கனால முடிஞ்ச அளவு கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணி கொடுத்துட்டே இருந்தாங்க. அப்படி தான் இந்த கார்டன் வந்து இவ்வளோ அழகாக மாறிச்சு. இந்த வீட்டுக்கு வந்தப்போ நான் நினச்ச ஒரே விஷயம் இதுதான். பால்கனி சைஸில் ஒரு கார்டன் ஆயிடுச்சு வேணும் அப்படின்னு நினச்சி தான் இந்த வீட்டுக்கு நான் வந்தேன். வந்து பார்க்கும்போது நான் நினச்சதை விட 100 மடங்கு பெருசான ஒரு கார்டன் வந்து கிடச்சிது. ஆனாலுமே மனசுக்குள்ளே அவ்வளோ குழப்பம். இவ்வளோ குப்பையாக இருக்கிற இந்த கார்டனை க்ளீன் பண்ணுறதுக்கே எப்படி பார்த்தாலும் ஒரு 3 மந்த்ஸ் ஆகும். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் நான் இருந்தேன். அந்த டைம் தான் அம்மா வந்து அந்த ஃபஸ்ட்டு அந்த 1 வீக்லேயே வந்துட்டு வீட்டில் நம்மளுக்கு அவ்வளோ வேலை இருக்கும், எல்லாமே அரேஞ்ச் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் நான் இருந்தேன். ஃபஸ்ட்டு வீட்டுக்குள்ளே எல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா கார்டன் பார்த்துக்கலான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அம்மா வந்த அந்த 1 வீக்லேயே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கார்டன் க்ளீன் பண்ண ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டே வந்துட்டு உள்ள கார்டனுக்குள்ளே போகிற அளவு வந்து ஒரே நாளில் மாற்றிட்டாங்க. அம்மாவுக்கு கார்டனிங் பிடிக்கும் அப்படின்றதே எனக்கு வந்து அம்மாவுக்கு ஓன் ஹவுஸ் வாங்கிட்டு அவங்க டெரஸ் கார்டன் வந்து வச்சாங்க. அப்போ தான் வந்து தெரிய ஆரம்பிச்சது. எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே கார்டனிங் பிடிக்கும். ஆனால் சின்ன வயசுலலாம் நான் வந்து தோட்டம் வச்சுட்டு இருந்த டைம் கூட அம்மா பெருசாக வந்து ஃப்ளார்ஸ் பார்த்து பெருசாக எந்த ரியாக்ஷனும் கொடுக்க மாட்டாங்க. பக்கத்தில் கூட வந்து பார்க்க மாட்டாங்க. ஆனால் நானுமே சின்ன வயசில் நிறைய பிளான்ஸ் வச்சுருந்தேன் அப்படின்னா அவ்வளோ அழகாக இருக்கும். ஒரே இடத்துல வந்து நிறைய கலர்ஃபுல்லான ஃப்ளாரிங் பிளான்ஸ் எல்லாம் வச்சுருந்தேன். அப்படியே பஞ்சாக பூ வரும். ஆனால் அப்படி இருந்து கூட அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்து அழகாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் அம்மா வந்து அப்பயுமே பெருசாக எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுத்தது கிடையாது. அதனால தான் அம்மாவுக்கு இந்தளவு செடி மேலே ஈடுபாடு இருக்குன்றதே தெரியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் எப்போ அவங்க டெரஸ் கார்டன் வச்சாங்களோ அப்போ தான் தெரிஞ்சது அம்மாவுக்கு இந்த அளவு பிடிக்கும். ஆனால் அவங்க ஒர்க் ப்ரெஷரில் வந்து அது மேலே இன்ட்ரெஸ்ட் காமிக்காமல் விட்டுருக்காங்க அப்படின்றது. அதே மாதிரி எந்தளவு அவங்க கார்டனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்களோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக எங்கள் வீட்டுக்கு வரும்போதும் என் கார்டனிங்க்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. மெயினாக யூடியூப்காக ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. நானே அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருந்தால் கூட நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்லிவிட்டு நிறைய ஐடியா கொடுப்பாங்க. என்கிட்ட எப்போவுமே சொல்லுவாங்க, பார்த்துக்கலாம் சின்னு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நான் உனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கேன், நம்ம பார்க்கலாம், என்னால் முடிஞ்ச அளவு நான் வீடியோஸ் எல்லாம் வந்து உனக்கு நான் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. நீங்கள் பழைய வீடியோஸ் செக் பண்ணி பார்த்தா தெரியும். அப்படிப்பட்ட அம்மா வந்து கடைசியாக வச்ச பிளான்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் காட்டியிருக்கேன். இதுக்கு முன்னாடி எத்தனையோ தடவை வந்து பிளான்ஸ் வச்சுருக்காங்க. இருந்தாலும் இப்போ நான் காட்டுற இந்த பிளான்ஸ் எல்லாம் கடைசியாக அவங்க கையால் வச்சது. வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. இதில் வந்துட்டு அட்லீஸ்ட்டு ஒரு பிளான்ட்டாச்சும் வந்து மரமாக ஆகணும் அப்படின்றது தான் என்னோடய ஆசை. இந்த தடவை வச்சது எல்லாமே ரொம்ப யூனிக்கான பிளான்ஸ் தான் வச்சுருந்தாங்க. இப்போ நான் காட்டிகிட்ருக்கிறது வந்து கேஷ்யூ பிளான்ட்டு. இதுவுமே எப்படின்னா முன்னாடி சீட் போட்டு வளர்ந்தது வந்து தெரியாமல் அவங்க கையிலேயே அது வந்து உடஞ்சிடுச்சு. மறுபடியும் அவங்களோட டெரஸ் கார்டன்லேருந்து எடுத்து வந்து இந்த பிளான்ட் வந்து வச்சு கொடுத்துட்டு போனாங்க. அடுத்ததாக வந்துட்டு ஊரில் இருக்கும்போதே ஷார்ட்ஸ் வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். போன வாட்டி வந்து பெப்பர் ஸ்டெம்மாக எடுத்து வந்து வச்சுட்டு அது ப்ராப்பராக வளரல. அதனால இந்த தடவை அம்மா என்ன பண்ணாங்க, வேரோடு வந்துட்டு பெப்பர் பிளான்ட் வந்து எடுத்து வந்து நட்டு வச்சுருந்தாங்க. இப்போது இது வந்து 20 டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. குட்டியாக ஒரு லீஃப் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இதுவுமே அம்மா வந்துட்டு கடைசியாக வச்ச பிளான். அதுவும் இல்லாமல் இப்போது நான் இது வரைக்குமே என்னோடய கார்டனில் ட்ரை பண்ணாத சில பிளான்ஸ் தான் இந்த தடவை அம்மா எனக்கு வச்சு கொடுத்தாங்க. வாழ்க்கையிலே மறக்க முடியாது. ஏன்னா இது வரைக்குமே நான் அந்த பிளான்ஸ் எல்லாம் வளர்க்கணும்னு நினச்சி கூட பார்த்ததில்ல. எனக்கு இப்படி ஒரு ஐடியா கொடுத்ததே அம்மா தான். இந்த பிளான்ஸ் எல்லாம் வந்து வைக்கணும் அப்படின்ட்டு அவங்க தான் ஆசையாக வந்துட்டு திருச்சூர்லேருந்தும் பாலக்காடுலேருந்தும் இந்த பிளான்ஸ் எல்லாம் எனக்கு எடுத்து வந்துட்டு ஃபஸ்ட்டு நாளே வச்சு கொடுத்தாங்க. அவ்வளோ டயர்டாக இருந்தது, ஆனாலும் வச்சு கொடுத்தாங்க. அடுத்ததாக வந்துட்டு இது வந்து பட்டை செடி. இதுவுமே வந்துட்டு ஒரு யூனிக்கான பிளான்ட் தான். இது வரைக்கும் நான் க்ரோ பண்ணது கிடையாது. அடுத்ததாக வந்துட்டு பிலிம்பி பிளான்ட்டு. என்னோடய ஃபேவரெட் நான் எப்போவுமே சொல்லுவேன்ல, அந்த பிளான்ட் இது. வளருமா அப்படின்றது தெரியல. இருந்தாலும் 20 டேஸ்க்கு அப்புறமும் இப்படி இருக்குது. இது எல்லாமே இதுக்கு முன்னாடி தடவை வந்து வச்சு கொடுத்தது. அந்த இடத்துல மாங்காய் இஞ்சி இருக்குது. அப்புறம் இது வந்து காவத்து. இது கேரளாலேருந்து எடுத்து வந்து இந்த கிழங்கு வச்சு கொடுத்தாங்க. அது வளர்ந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மிளகா. ஆனால் அது என்ன வெரைட்டி அப்படின்றது எனக்கு தெரியல. இதில் காய் வரும்போது தான் தெரியும். இது என்ன வெரைட்டி அப்படின்றது அம்மாவுக்கு தான் தெரியும். காய் வரும்போது நான் காட்டுறேன். அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஃபுல்லாகவே வந்துட்டு சைனீஸ் பொட்டேட்டோ, அதுக்கப்புறம் பயறு வந்துட்டு லாங் பீன் வந்து ஏற்றி விட்டுருக்காங்க. கடைசியாக அம்மா வச்சதில் இந்த ஒரு விஷயமும் வந்துட்டு எனக்கு
உண்மையாகவே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா இந்த தென்னை மரம்லாம் வந்து காலம் இருக்கும். தென்னங்கன்று வச்சு கொடுத்துட்டு போனாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து செம்பருத்தி ஸ்டெம் 2 வச்சுருக்காங்க. இது வந்து காஸ்மோஸ், என்ன கலர்ன்றது தெரியல, பூக்கும்போது நான் காட்டுறேன். இந்த வீடியோ ஃப்ரண்ட்லேயே காட்டியிருப்பேன். இது வந்து பேஷன் ஃப்ரூட். என்ட்ரன்ஸில் வச்சோன்னா கொடி மாதிரி ஏற்றி விடலாம் ஆர்ச்சில் அப்படின்றதுக்காக நான் தான் என்ட்ரன்ஸில் வந்து அம்மாக்கிட்ட வைக்க சொல்லியிருந்தேன். அதுவுமே வந்துட்டு வாடலை, நல்லபடியாக வளர்ந்துட்டுருக்கு.